பிரைஸ் லோன் கர்த்தர் நல்லவர். ஆமென். தினம் ஒரு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் பேசுகிற வார்த்தையை நாம் தியானிப்போம். சங்கீதம் 34 முதலாம் வார்த்தையை நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை தாவீது நமக்கு வெளிப்படுத்துகிறார்? இந்த சங்கீதம் 34 தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளில் சூழ்நிலைகளில் நீங்களும் நானும் அவமானப்படுக வேண்டிய சூழ்நிலைகள், துரத்தி விடப்படுகிற சூழ்நிலையில், புறக்கணிக்கப்படுகிற சூழ்நிலையில் நீங்களும் நானும் எந்த மனநிலைமையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேங்கிறார். அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட நிலைமையில் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாயின் அறிக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நிறைவு வரும் பொழுது கர்த்தருக்கு நாம் என்ன செய்கிறோம்? பிரைஸ் த லார்ட், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் குறைவுகள் நம்மை கடந்து வரும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் ஊடுருவும் பொழுது, ஆழியின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும் பொழுது, துன்பத்தின் நடுவிலே கர்த்தர் சில வேளைகளில் நம்மை நடத்தும் பொழுது, நீங்களும் நானும் முறுமுறுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவரை அசட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவரை அற்பமாய் எண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இதைத்தான் வனாந்திரத்திலே செய்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருந்தார்கள். அதனால தான் வனாந்திரத்தில் அநேகர் அங்கே மரித்து போனார்கள். உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இல்லை. தேவன் உண்மையாகவே இருந்தார், அவர்கள் உண்மையாக இல்லை. அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தை அவர்கள் நம்பாமல் விசுவாசிக்காமல் கேட்டபடினாலே அவர்கள் வனாந்திரத்திலே செத்து மடிந்தார்கள். தேவனை நீங்கள் எப்படிப்பட்ட நாவின் அறிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமத்தை நான் மறுதலிக்க மாட்டேன், அவருடைய புகழை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட, பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் வெளிப்படணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதம் 34 நீங்கள் முழுவதுமாய் படித்து பாருங்கள். அவனுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் ஐக்கியம் பிரியாமல் இருக்கிறது, இப்பேற்பட்டதான ஒரு நல்ல உள்ளுணர்வு. அதனால தாங்க என் இதயத்துக்கு ஏற்ற தாசன் அப்படிங்கிறாரு தேவன். பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறோம், ஆவிக்குரிய கனிகளை நாடுகிறோம். நீங்களும் நானும் அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா? ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம்? செய்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இழந்து போகிற சூழ்நிலைகளில், உங்களை விட்டு சில காரியங்கள் கடந்து போகிற நிலைமையிலே, யோபுவை போல, பவுலை போல, உங்களால் என்னால் தாவீதை போல அறிக்கை செய்ய முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவீங்களா? மரணமோ, நாசமோ, மோசமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, அவருடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்ட பவுலை போல சொல்ல முடியுமா? தாவீது நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறாரு. பிரியமானவர்களே, உலகத்தில் நடக்கக்கூடிய நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் என் தலை மயிர் கீழே விழாது என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைகளே, சொர்ந்து போகாதீங்க, வெக்கப்படாதீங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென். அதைத்தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். எல்லா இடுக்கண்களுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டு. ஏன்னா அவர் விடுதலையின் நாயகன். இயேசு நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வாதமாய் நடத்துவார். தொடர்ந்து புதிய ஆண்டுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இருக்கிற 2 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்கள். புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார்.
கர்த்தரை நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேளையிலும் அவரை நான் துதிக்காமல் இருக்க மாட்டேன் என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுங்க. உங்களை நம்பி தாங்க எழுதி வச்சிருக்கிறார் ஏசாயாவில், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். துதியை நீங்கள் சொல்லணும், அவரை உயர்த்தணும். அதுக்காக தான் உங்களை என்னையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். அந்த கடமையை நீங்கள் செய்யுங்க, பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.